ஆதி திருச்சபையில் ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், அன்பு ஐக்கியம் காணப்பட்டது. அவங்களுக்குள்ள பிரிவினை காணப்படவில்லை. அவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக காணப்பட்டார்கள். திரளான விசுவாசிகள், ஆனால் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4:32 வாசிக்கிறோம். திரளான விசுவாசிகள், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், ஒரே இருதயம் ஒரே மனம். ஒரு சபை என்பது ஒரு பெரிய குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் சபை. அதுக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும், அன்பு ஐக்கியம் இருக்கணும், பிரிவினை இருக்கக்கூடாது. இன்றைக்கு பல சபைகளிலே சபை அரசியல் என்று வந்து பிரிவினை உண்டாக்கி விடுகிறது. அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அன்பு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்பு ஐக்கியம். போட்டி பொறாமைக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒன்றாக இருக்கணும்.